நமஸ்காரங்களே! நான் கனிமொழி. முக்கோணவியல் விகிதங்கள் இயற்கையின் கருவிப்பெட்டியில் மறைந்திருக்கும் கருவிகள் போன்றவை. அணுக அல்லது பார்க்க கடினமாக இருக்கும் விஷயங்களை அளவிட அவை நமக்கு உதவுகின்றன. நீங்கள் ஒரு மர வீடு கட்டுகிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். ஏணி எவ்வளவு நீளமாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை கண்டுபிடிக்க முக்கோணவியல் உங்களுக்கு உதவுகிறது. முக்கோணங்களில் உள்ள கோணங்கள் மற்றும் பக்கங்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு வல்லரசு இருப்பதை போன்றது. இது வரைபடங்களை உருவாக்குவதற்கும் கட்டிடங்களை வடிவமைப்பதற்கும் விண்வெளியை ஆராய்வதற்கும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே நீங்கள் ஒரு கட்டிட கலைஞராக இருந்தாலும், விண்வெளி வீரராக இருந்தாலும், அல்லது உலகத்தை பற்றி ஆர்வமாக தெரிந்து கொள்ள இருந்தாலும், நிஜ வாழ்க்கையை புதிர்களை தீர்க்க உங்களுக்கு உதவ முக்கோணவியல் உள்ளது. கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்தின் முடிவில் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும்: முக்கோணவியல் விகிதங்கள் மற்றும் செங்கோண முக்கோணங்களில் அவற்றின் உறவுகளை புரிந்து கொள்வீர்கள். முக்கோணவியல் விகிதங்களுக்கு நிரப்பு கோணங்களின் கருத்தை பயன்படுத்துவீர்கள். நிரப்பு கோணங்கள் மற்றும் அலகு வட்டங்களை பயன்படுத்தி முக்கோணவியல் விகிதங்களை வெளிப்படுத்துவீர்கள். முக்கோணவியல் விகிதங்கள் மற்றும் நிரப்பு கோணங்கள் சம்பந்தப்பட்ட சிக்கல்களை தீர்ப்பீர்கள். இந்த பாடத்தின் முக்கிய வார்த்தைகள்: நிரப்பு கோணங்கள், முக்கோணவியல் விகிதங்கள், அலகு வட்டம், வலது கோண வட்டம், பித்தாகோரஸின் மும்மூர்த்திகள், பரஸ்பர விகிதங்கள், கோண மாற்றம். 2 தீவிர கோணங்கள் அவற்றின் அளவீடுகளின் கூட்டுத்தொகை 90 பாகைக்கு சமமாக இருந்தால் அவை நிரப்பு என்று கூறப்படுவதை நினைவில் கொள்க. வலது கோண முக்கோணத்தின் தீவிர கோணங்களை பற்றி நாம் என்ன சொல்ல முடியும்? ஒரு செங்கோண முக்கோணத்தில் 2 கடுமையான கோணங்களின் கூட்டுத்தொகை 90 பாகைக்கு சமமாக இருக்கும். எனவே ஒரு செங்கோண முக்கோணத்தின் 2 தீவிர கோணங்களும் எப்போதும் ஒன்றுக்கொன்று துணையாக இருக்கும். கொடுக்கப்பட்ட படத்தில் முக்கோணம் B யில் வலது கோணத்தில் உள்ளது. எனவே கோணம் C என்பது தீட்டா என்றால் கோணம் A ஈடு 90 பாகை கழித்தல் தீட்டா. நாம் அதை காண்கிறோம். sin தீட்டா ஈடு AB கீழ்க்கோடு AC. கோசெக் தீட்டா ஈடு AC கீழ்க்கோடு AB. காஸ் தீட்டா ஈடு
BC கீழ்க்கோடு AC. sec θ ஈடு AC கீழ்க்கோடு BC. tan θ ஈடு AB கீழ்க்கோடு BC. cot θ ஈடு BC கீழ்க்கோடு AB. தொடரும் புள்ளிகள் 1. இதேபோல் கோணத்திற்கு அடைப்புக்குறிக்குள் 90 டிகிரி கழித்தல் θ நம்மிடம் உள்ளது. sin அடைப்புக்குறிக்குள் 90 பாகை கழித்தல் θ ஈடு BC கீழ்க்கோடு AC. cosec அடைப்புக்குறிக்குள் 90 பாகை கழித்தல் θ ஈடு AC கீழ்க்கோடு BC. cos அடைப்புக்குறிக்குள் 90 பாகை கழித்தல் θ ஈடு BC கீழ்க்கோடு AB. cot அடைப்புக்குறிக்குள் 90 பாகை கழித்தல் θ ஈடு AB கீழ்க்கோடு BC. தொடரும் புள்ளிகள் 2. 1 மற்றும் 2 ஒப்பிடுகையில் நாம் பெறுகிறோம். sin θ ஈடு cos அடைப்புக்குறிக்குள் 90 பாகை கழித்தல் θ. cosec θ ஈடு sec அடைப்புக்குறிக்குள் 90 பாகை கழித்தல் θ. cos θ ஈடு sin அடைப்புக்குறிக்குள் 90 பாகை கழித்தல் θ. tan θ ஈடு cot அடைப்புக்குறிக்குள் 90 பாகை கழித்தல் θ. cot θ ஈடு tan அடைப்புக்குறிக்குள் 90 பாகை கழித்தல் θ. உதாரணம் cosine அடிப்படையில் sin 74 பாகை. தீர்வு sin 74 பாகை ஈடு sin அடைப்புக்குறிக்குள் 90 பாகை கழித்தல் 16 பாகை. அதாவது இதனால் 90 பாகை கழித்தல் 16 பாகை ஈடு 74 பாகை. RHS என்பது sin அடைப்புக்குறிக்குள் 90 பாகை கழித்தல் θ ஈடு cos θ வடிவத்தில் உள்ளது. எனவே sin 74 பாகை ஈடு cos 16 பாகை. கோடாஞ்சட் அடிப்படையில் tan 12 பாகை. tan 12 பாகை ஈடு tan அடைப்புக்குறிக்குள் 90 பாகை கழித்தல் 78 பாகை. இதனால் 12 பாகை ஈடு 90 பாகை கழித்தல் 78 பாகை. RHS என்பது tan அடைப்புக்குறிக்குள் 90 பாகை கழித்தல் θ ஈடு cot θ வடிவத்தில் உள்ளது. எனவே tan 12 பாகை ஈடு cot 78 பாகை. உதாரணம் மதிப்பீடு sin 49 பாகை கீழ்க்கோடு cos 41 பாகை. தீர்வு sin 49 பாகை கீழ்க்கோடு cos 41 பாகை. sin 49 பாகை ஈடு sin அடைப்புக்குறிக்குள் 90 பாகை கழித்தல் 41 பாகை ஈடு cos 41 பாகை. 49 பாகை கூட்டல் 41 பாகை ஈடு 90 பாகை, அதாவது நிரப்புதல். எனவே sin 49 பாகை ஈடு cos 41 மாற்றுவது நாம் பெறுகிறோம். cos 41 பாகை கீழ்க்கோடு cos 41 பாகை ஈடு 1.
உதாரணம், மதிப்புகளை கண்டறியவும். tan 7 பாகை, tan 23 பாகை, tan 60 பாகை, tan 67 பாகை, tan 83 பாகை. ஈடு tan 7 பாகை, tan 83 பாகை, tan 23 பாகை, tan 67 பாகை, tan 60 பாகை, அதாவது நிரப்பு கோணங்களை தொகுத்தல். ஈடு tan 7 பாகை, tan அடைப்புக்குறிக்குள் 90 பாகை கழித்தல் 7 பாகை, tan 23 பாகை, tan அடைப்புக்குறிக்குள் 90 பாகை கழித்தல் 23 பாகை, tan 60 பாகை. ஈடு அடைப்புக்குறிக்குள் tan 7 பாகை cot 7 பாகை, அடைப்புக்குறிக்குள் tan 23 பாகை cot 23 பாகை, tan 60 பாகை. ஈடு அடைப்புக்குறிக்குள் 1 பெருக்கல் அடைப்புக்குறிக்குள் 1 பெருக்கல் tan 60 பாகை. ஈடு tan 60 பாகை ஈடு வர்க்கமூலம் 3. உதாரணம், கோசெக் a ஈடு செக் 34 பாகை எனில் a ஐ கண்டறியவும். தீர்வு: கோசெக் a ஈடு செக் அடைப்புக்குறிக்குள் 90 பாகை கழித்தல் a. செக் அடைப்புக்குறிக்குள் 90 பாகை கழித்தல் a ஈடு செக் அடைப்புக்குறிக்குள் 34 பாகை. 90 பாகை கழித்தல் a ஈடு 34 பாகை. நாம் a ஈடு 90 பாகை கழித்தல் 34 பாகை பெறுகிறோம். a ஈடு 56 பாகை. உதாரணம், இதில் tan b ஈடு cot 47 பாகை. பிறகு b ஐ கண்டறியவும். தீர்வு: tan b ஈடு cot அடைப்புக்குறிக்குள் 90 பாகை கழித்தல் b. cot அடைப்புக்குறிக்குள் 90 பாகை கழித்தல் b ஈடு cot 47 பாகை. தொண்ணூறு பாகை கழித்தல் b ஈடு 47 பாகை. நாம் b ஈடு 90 பாகை கழித்தல் 47 பாகை பெறுகிறோம். b ஈடு 43 பாகை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு செங்கோண முக்கோணத்தில் இரண்டு கடுமையான கோணங்களின் கூட்டுத்தொகை 90 பாகைக்கு சமமாக இருக்கும். எனவே ஒரு செங்கோண முக்கோணத்தின் இரண்டு தீவிர கோணங்கள் எப்போதும் ஒன்றுக்கொன்று துணையாகவே இருக்கும். sin தீட்டா ஈடு காஸ் அடைப்புக்குறிக்குள் 90 பாகை கழித்தல் தீட்டா. கோஸ் செக் தீட்டா ஈடு செக் அடைப்புக்குறிக்குள் 90 பாகை கழித்தல் தீட்டா. காஸ் தீட்டா ஈடு சைன் அடைப்புக்குறிக்குள் 90 பாகை கழித்தல் தீட்டா. செக் தீட்டா ஈடு கோசெக்
அடைப்புக்குறிக்குள் 90 பாகை கழித்தல் தீட்டா. tan தீட்டா ஈடு காட் அடைப்புக்குறிக்குள் 90 பாகை கழித்தல் தீட்டா. காட் தீட்டா ஈடு tan அடைப்புக்குறிக்குள் 90 பாகை கழித்தல் தீட்டா. பார்த்ததற்கு நன்றி.